நீங்க இப்போ ஒரு பேங்க்ல உங்க வீட்டு கடனை கட்டிட்டு இருக்கீங்க. அந்த பேங்க்ல வட்டி அதிகம். ஆனா இன்னொரு பேங்க்ல வட்டி கம்மியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, அந்த பேங்க்குக்கு என்னுடைய வீட்டு கடன மாத்திக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முடியும். ஆனா அப்ப நீங்க ஒரு சில விஷயங்கள் மைண்ட்ல வச்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டென்யூர் பீரியட் 15 வருஷத்துக்கு மேல இருக்கு அப்படின்னா, நீங்க கண்டிப்பா மாறிக்கலாம். ஆனா 10 வருஷத்துக்கு கம்மியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க கட்டிட்டு இருக்க வட்டியில இருந்து வெறும் 25% தான் அங்க கம்மியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்திலயும் நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். இதுவே 5% அளவுக்கு அங்க வட்டி கம்மியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க தாராளமா மாறிக்கலாம். உதாரணம், நீங்க இப்போ ஒரு பேங்க்ல 8.5% அளவுக்கு உங்களுக்கான வட்டியை கட்டிட்டு இருக்கீங்க. பட் அங்க 8% அப்படிங்கிற பட்சத்துல நீங்க மாறிக்கலாம். ஏன் மாற வேணாம் அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேங்க்ல இருந்து நீங்க இன்னொரு பேங்க்குக்கு மாறும் போது அந்த சார்ஜ் இந்த சார்ஜ்னு எக்கச்சக்கமான சார்ஜஸ்லாம் போடுவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு ஒரு 10 வருஷம் தான் இருக்கு. அது போக வெறும் 25% அளவுக்கு தான் அங்க வட்டி கம்மியா இருக்கு அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பெருசா எந்த ஒரு டிஃபரெண்ட்டும் தெரியாது. இன்னொரு விஷயம், நீங்க பேங்க் சேஞ்ச் ஆகும்போது அங்க இருக்கக்கூடிய வட்டி, அந்த கம்மியான வட்டி எத்தனை காலத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறத நீங்க அதெல்லாம் கவனிச்சுட்டு அதெல்லாம் கேட்டு விசாரிச்சதுக்கு அப்புறமா உங்களுடைய பேங்கை மாத்திக்கலாம்.